ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். இப்பொழுது நம்ம கொடுமுடி ஐயா அவர்கள் சிவாச்சாரியா அவங்க தங்களுடைய ஜோதிட முத்துக்களை குரல் போல உங்கள் இதயங்களில் பதிய வைப்பாங்க. குரல் எப்படி சுருக்கமாக இருக்கிறதோ அது மாதிரி அவங்க விரிவான தகவலையும் கூட சுருக்கமாக சொல்ல வல்லவர்கள். கண்டிப்பாக கேளுங்கள், பயனடையுங்கள். எல்லாம் வல்ல அருள்மிகு வடிவுடைய நாயுடன் நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடன் நமர் கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடமும் சித்தாந்தமும் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய என்னுடைய குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜ் ஐயாவுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். மேடையில் உள்ள சான்றோர்கள் அனைவரையும், எனக்கு தங்கம் போல் கிடைத்த, இப்போது கிடைத்த ஒரு 3 மாதத்துக்குள்ள தான் தங்கபாண்டி ஐயா உடைய திருவடி கிடைச்சது. அவருடைய திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இங்கே இருக்கக்கூடிய சான்றோருடைய திருவடிகளையும் ஆன்றோர்களான சபையினோர் திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஜோதிடம் அப்படிங்கிறது இதில் நாம் ஐயா சொன்னாங்க, நான் இன்னும் மாணவனாக படித்து கொண்டே இருக்கிறேன் என்று. படிக்க படிக்க கற்றுக்கொள்ள புதிய நுட்பங்கள் நம் மனதில் ஏறிக்கிட்டே இருக்கும். இது பறந்து இந்த அண்ட சராசரங்களுடைய பிரபஞ்சத்தினுடைய எல்லையை நம்மால் கணக்கிட முடியுமா? இதுவரையில் விஞ்ஞானம் கிட்ட கூட செல்லவில்லை பிரபஞ்சத்தினுடைய எல்லை எதுவென்று. ஆனால் பிரபஞ்சத்துக்கு எல்லை இருக்கா இல்லையா? பிரபஞ்சத்துக்கு ஒரு முடிவு இருக்கா இல்லையா? இருக்கு. பிரபஞ்சத்துக்கு முடிவு ஒன்று இல்லை என்றால் நாம் பேசக்கூடிய ஒளி போய் பட்டு திரும்பி வராது. பிரபஞ்சத்துக்கு ஒரு எல்லை இருப்பதால் தான் நம்முடைய ஒளி திரும்பி வருது. ஆனால் அந்த எல்லையை நம் கண்களால் காண முடியாது. ஏன்னா நம் உயிராகப்பட்டது இந்த உடம்புக்குள்ள வியாபி இருக்கு. இந்த 36 கருவிகள் சொல்லக்கூடிய கருவிகளை கொண்டுதான் நான் உலகத்தை காண முடியும். என் கண்ணாகிய கருவியை கொண்டுதான் நான் காண முடியும். என் கண்ணுக்கு எவ்வளவு தூரம் தெரியும்? இங்கிருந்து அது அவ்வளவு தூரம் தெரியும், அவ்வளவுதான். அப்போ இந்த ஆத்மா இந்த கருவிகளுக்குள்ளே உட்பட்டு கிடக்கின்றது. அப்போ நாம எவ்வளவு கண்டுக்க முடியுதுல்ல? அப்போ பிரபஞ்சம் எல்லையில்லாது விரிந்து கிடக்கின்றது. அதற்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் அதை நம் கண்ணால் காண முடியாது. ஏன்னா நம்ம ஐம்பொறிகளை கண்டு நம்ம இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் சொல்லக்கூடிய அந்த கரணங்களை கொண்டு பகுத்து காண்கின்றோம். ஐயா முதல் எடுத்தோடனே சொன்னாங்க, மூல நூல்களை பாதுகாக்க வேண்டும். மூல நூல்களுக்கும் இப்போ நாம் எழுதக்கூடிய நூல்களுக்கும் என்ன வித்தியாசங்க ஐயா? மூல நூல்கள் பாருங்க, 3 பிரமாணங்களை நம் முன்னோர்கள் சொன்னார்கள். ஒன்று காட்சி பிரமாணம், கண்ணால் காண்கின்ற காட்சியை வைத்து உறுதிப்படுத்துதல். நாமெல்லாம் ஜோதிடர், கண்ணால் காணக்கூடிய அந்த கட்டத்தை வச்சு தான் உறுதிப்படுத்துகிறோம். நாம் காட்சி பிரமாணத்தில் தான் இருக்கிறோம். அப்போ இதில் யார் பெரிய ஜோதிடர்? யாருமே இல்லை. நான் அதை படித்து விட்டேன், இதை படித்து விட்டேன், இதை. நம் காட்சி பிரமாணம் நம்ம கண்ணில் காணக்கூடிய விஷயம் நேராக உள்ளுக்குள்ள போய் மனம், புத்தி, சித்தம் அப்படிங்கிற 3 விஷயத்தில் போய் படுது. இந்த 3 விஷயத்துக்குள்ள போகும்போது பகுக்கப்படுகின்றது. ஏற்கனவே சித்தத்தில் பதிவுகள் இருக்கும். ஏன்னா நம்ம குருமார்கிட்ட படிக்கும்போது கற்றுக் கொடுக்கின்ற கல்வி புத்தியாக சித்தத்தில் பதிந்திருக்கும். அந்த பதிவுகளை எடுத்து ஒப்பிட்டு பார்த்து உறுதி செய்யும். எது? அகங்காரம்.
உறுதி செஞ்சு நம்முடைய ஆத்மாவுக்கு அனுப்பும். நம்ம ஆத்மா இது என்னன்னு பலன் நம்ம சொல்கிறோம். இதுதான் காட்சி பிரமாணம். பகுக்கு கட்ட தன்மேதனை காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க சித்தாந்தத்தில். அடுத்தது அனுமான பிரமாணம். நீங்கள் நாளாக ஜோதிடத்தை மென்மேலும் மென்மேலும் உருப்போட்டு நீங்கள் படிக்க படிக்க அனுமானம் என்றால் இது இருந்தால் இது இருக்கும். புகை இருக்குது, அங்கே நெருப்பு இருக்குமா இருக்காதா? புகையை வைத்து நெருப்பு இருப்பதை காண முடியும், நெருப்பை வைத்து புகை இருப்பதை காண முடியும். ஒன்றை வைத்து ஒன்றை அனுமானம் செய்வது, இதற்கு அனுமான பிரமாணம் என்று பெயர். ஜோதிடத்தை நீங்க பார்க்க பார்க்க அனுபவம் ஏற்பட்டு அதனால் உங்களுடைய திறமை வெளிப்படுவது. நம்மளால இவ்வளவுதாங்க ஐயா முடியும். மூல நூல்கள் எப்படி தெரியுமா? மனம் புத்தி சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவிகள் நுண்பட விடைகள் மாறிக்கொண்டே இருக்கும். கருவிகள் நுண்பட விடைகள் மாறிக்கொண்டே இருக்கும். நீங்க இந்த வருஷம் ஒரு டாக்டர்கிட்ட போவீங்க, ஒரு மருந்து எழுதி கொடுப்பாரு, அந்த நோயும் சரியாயிரும். 2 வருஷம் கழிச்சு அதே டாக்டர்கிட்ட போவீங்க, அதே நோய்க்கு. சார் கிட்னி ஸ்டோனுக்கு போன தடவை ஒரு டானிக் கொடுத்தீங்க சார், அற்புதமாக இருக்குது, அதையே கொடுங்க. பாட்டெல்லாம் கொண்டு போவீங்க. டாக்டர் சொல்லுவார், இந்த டானிக் குடிச்சிங்கன்னா சைட் எஃபெக்ட் அதிகமார். அவர் தான் கொடுத்தாரு. அறிவியல் அவ்வளவுதான், அறிவியலால் அவ்வளவுதான் கணக்கிட முடியும். இன்று சரி என்பது நாளை தவறாகும். இது கருவிகளால் கணிப்பது. நாமும் அப்படித்தாங்க. இங்கே இருக்கிற ஆன்றோர்கள் சான்றோர்களுக்கு தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு ஜோதிடம் பார்க்கும்போது ஒரு பலன் சொல்லுவோம், எடுப்போம். அனுபவம் ஏற்பட 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 பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். நான் மாறாதுன்னா அது ஜோதிடம் அல்ல, ஜோதிடம் அல்ல. ஆனால் இந்த மனம் புத்தி சித்தம் கருவிகள் நுண்பட பலன்கள் மாறி வரும். ஆனால் மூல நூல்கள் அப்படி அல்ல. இந்த ஆன்மாவாகப்பட்டது இந்த உச்சிக்கு மேலே 12 அங்குலத்திலே சகஸ்தாரத்திலே நின்று அந்த ஆன்மாவாகப்பட்டது பரம்பொருளோடு கலந்து, பரம்பொருள் எங்கும் வியாபித்து இருக்கின்றான். நம் உயிர் நம் உடம்புக்குள்ளதான் இருக்குது. பரம்பொருள் அண்ட சராச்சரங்களும் வியாபித்து இருக்கின்றான். இந்த உச்சிக்கு மேல சிவகலம் சக்திகளம் இருக்கு 12 அங்குலத்துல. அந்த சிவகலம் சக்திகளத்தோடு சேர்ந்து எப்படி உயிர் உடம்புக்குள் இருக்கும்போது என் கண் எட்டிய வரையில் தெரிகின்றதோ, பரம்பொருளோடு கலந்த ஆன்மா ஞானிகளுக்கு பரம்பொருளுக்கு என்னவெல்லாம் தெரியும், எல்லாத்திலையும் வியாபித்திருக்கின்றார். அந்த வியாபகம் முழுவதும் ஞான கண்ணால் ஆத்மாவால் கண்ட காட்சியை அப்படியே எழுதி வைத்தார்கள். அதற்கு ஆகம பிரமாணம் என்று பெயர். அதுதாங்க நம்முடைய மூலநூல். அப்ப மூலநூல் பெருசா, இது பெருசா? இப்ப மூலநூலை போற்றி காக்கணும் அல்ல, மூலநூல்களை போற்ற வேண்டியது நம்முடைய கடமை அல்ல, நம்முடைய சந்ததிக்கு அதை கொடுக்கணும் அல்ல. அதைத்தான் ஐயா வடிவேல் ஐயா அவங்க இதை செம்மையாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த தொண்டு மென்மேலும் வளர வேண்டும் என்று எல்லாம் அல்ல பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளை விண்ணப்பித்துக் கொள்கின்றேன். மனம் புத்தி சித்தம், இத சித்தாந்தத்தில் அந்த கரணங்கள் சொல்லுவாங்க. மனம் புத்தி சித்தம் அகங்காரம். எப்பவுமே மனம் புத்தியோடு ஒன்றி இருக்கணும். சின்ன ஒரு ஆகம பிரமாணத்தை எடுத்துக்காட்டா உங்களுக்கு ஜோதிடத்தோடு இணைச்சி சொல்றேன். மனம் புத்தியோடு பிடிப்பில் இருக்கணும். மனம் புத்தியோட பிடிப்பில் இல்லைன்னா என்ன ஆகும்? போய்கிட்டே இருக்கும். அது போய்கிட்டே இருக்கும், அடங்காது. இப்போ மனதுக்கு என்ன கிரகங்க? சந்திரனா, புத்திக்கு புதனா? புதனும் சந்திரனும் 6, 8, 12 இருந்தா அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும். இருக்குமா சார்? ஏன்? அவங்களுக்கு மனம் புத்தியை பற்றாது. இதுதான் ஜோதிடம். மூல நூலை தொட்டால் பலன்கள் அட்டாக விழுவும். நாம் எப்படி உருவாக்கப்பட்டோம், நாம் எப்படி உருவாகினோம்,
நம்ம இறைவன் எப்படி படைத்தான்? இப்போ ஐயா வந்த உடனே சொன்னாங்க, கொடுமுடின்னு சொன்ன உடனே, சார் நீங்கள் பரிகாரம் பண்ணுறவரா அப்படின்னாங்க. தூக்கி வாரி போட்டது பெருமானே, அந்த ஊரில் பிறந்தது என் தவறா தெரியல. நாம் பிறக்கும் போதே இறைவன் பக்குவப்பட்ட வினையை, அதாவது பக்குவப்பட்ட நம்முடைய ஆன்மா எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கோ அதுக்கு பட்ட பக்குவப்பட்ட வினையை சஞ்சித கர்மா அப்படின்னு பலவினையிலிருந்து ஒரு தொகுப்பை எடுத்து கடவுள் நமக்கு கொடுத்து 36 கருவிகள் சொல்லக்கூடிய கண்ணு மூக்கு மெய்வாய் சொல்லக்கூடிய இந்த உடலை 36 கருவிகளையும் மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தையும் சொல்லக்கூடிய 36 கருவிகளை கொடுத்து நம் உடலை உருவாக்கி கடவுள் நம் உயிரை படைத்தானா? உயிரை படைக்கவில்லை. என்றுமே உள்பொருட்கள் 3, ஒன்று இறைவன், இன்னொன்று ஆன்மா, இன்னொன்று கர்மா. கடவுள் நம் உயிரை படைக்கவில்லை, இந்த உயிரையும் உடம்பையும் சேர்த்து ஒட்டியதுதான் அவனுடைய வேலை. அறம் பாவம் என்னும் மருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகளுக்கு மூடி. அப்படி நம்மை ஒட்டி ஒரு கர்மாவை கொடுத்து அதற்கு ஏற்பட்ட உடம்பையும் கொடுத்து, அந்த கர்மாவை அனுப்பதற்கு என்ன உடம்பு இவனுக்கு தேவையோ, நான் தான் சொல்லுவேன். நான் கருப்பாக பிறந்துட்டுன்னு வருத்தப்பட்டதே இல்லை, காரப்பெல்லாம் போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டதே இல்லை. எனக்கு கொடுத்தவனி இறைவனுக்கு தொண்டு செய்வது எனக்கு எதுக்கு அழகு? நான் சினிமா நடிகனா? எனக்கு கொடுத்த வேலைக்கு இந்த உடம்பு போதும் ஆச்சுங்களா? ஒரு கர்மாவையும் கொடுத்து உடம்பையும் கொடுத்து தனு கரண புவனம் என்கின்ற ஒரு ஊரை கொடுத்து என்னை அனுப்பி உள்ளான். கொடுத்ததே அவன்தான். இதை அனுபவிச்சுட்டு பக்குவம் பெற்று வாடா, இதிலிருந்து மேல்நிலைக்கு வாடா அப்படின்னு எனக்கு கொடுத்து படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்கெல்லாம் வாங்கி அனுப்பியிருக்கிறான். நான் அவங்ககிட்டயே போய், ஐயா இந்த பரிகாரம் பண்ணிடுற என்னை காப்பாற்றி விடு, ஐயா நான் இதை பண்ணிடுற என்னை தப்பு வச்சு கொடு. படைத்தவனிடத்தில் வியாபாரம் பேச முடியுமா? அவன் அனுப்புனது எதுக்கு? ஸ்கூலுக்கு அப்பா அனுப்புறாருங்க, இப்போ பாட புத்தகம்லாம் வாங்கி கொடுத்து, நான் ஸ்கூல் போக மாட்டேனப்பா நான் அப்பாட்ட சொன்னா உததான் விழும். நான் துள்ளித் திரிகின்ற காலத்தில் என் துடுக்கடிப்பி பள்ளிக்கு அனுப்பவில்லையே என்னை பெற்ற பாதகனே என்றார் பட்டினத்தடிகள். நல்ல தந்தை துள்ளித் திரிகின்ற காலத்தை துடுக்கடிக்கு பள்ளிக்கு அனுப்பவில்லையே என்றுதான் சொன்னாரோ இல்ல? அப்படித்தான் சொன்னாரு. அப்ப நம் நல்ல தந்தையாகிய இறைவன் நம்மை தப்பிக்க வைப்பானா? வைக்க மாட்டான். அதுக்குத்தான் அவன் மாயை என்ற ஒரு பொருளை நம் கையில கொடுத்தான். கர்மா அப்படிங்கிற ஒரு பொருளை கையில் கொடுத்தான். முடிச்சிடுறேன், ஒரே நிமிஷம். இப்போது மகரசி ஜோதிட நிலையம் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு தங்கப்பாண்டியன் ஐயா பொன்னாடை போற்றி சிறப்பு மாலை அணிவிப்பார்கள். ஒரு 2 நிமிஷம் ஏன் முடிச்சிடறேன். என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வேட்டை மக்கள் முன்னிலையில் கொண்டு சேர்த்தது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி நிறுவனம் தான். அவங்க தான் முதல்ல அந்த புத்தகத்துக்கு வெளிச்சம் தந்த வெள்ளை உள்ளம். அவங்க இல்லைன்னா அந்த புத்தகம் இந்நேரம் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் எப்போ நான் எதை பயணம் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குவேன். ஏன்னா முன்னோடிகளை முந்தி செல்வது என்னுடைய வழக்கமல்ல, பின்னாடி வந்தாலும் கூட பொறுமையாக செல்வது என் வழக்கமாக இருப்பதனால் எப்பயுமே உங்களுடைய அன்பும் ஆதரவு வேணும். இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு நீண்ட நேரம் வருந்துகிறேன். அதாவது கடவுள் நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்புனா எல்லாம் கொடுத்து அவன்கிட்ட போய் நம்ம விலை பேச முடியுமா? அப்போ கர்மாவை அனுபவிச்சு பக்குவப்படுவதுதான் நம்ம வேலை. நம்ம அப்பாட்ட போய் ஸ்கூல் போக மாட்டோம்னு சொல்ல முடியாது.
அப்போ அப்பாட்ட என்ன கேட்கணும்? அப்பா, எனக்கு பாடம் புரியல, கஷ்டமாக இருக்குது, என்னால் புரிஞ்சிக்க முடியல, எனக்கு டியூஷன் வைங்க, நல்ல ஆசிரியரை பார்த்து நல்ல குருவை வைத்து டியூஷன் வைங்க. அதைத்தான் கேட்கணும். அப்போ கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்? பெருமானே, ஒரு பக்கம் மாயை என்னை மயக்குகின்றது, ஒரு பக்கம் தன்மானம் என்னை துரத்துகின்றது, நான் எதை செய்ய, நான் எதற்கு அகப்பட, எனக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் கொடு, இதையெல்லாம் கடந்து வர. இதைத்தான் கேட்கணும். நல்ல அறிவு வந்துருச்சுன்னா, ஞானம் கிடைச்சிட்டா நீங்கள் கடந்து வந்துடலாம். கடவுள் விருப்பு வெறுப்பற்றவன். தன்னை வணங்குவோருக்கு ஒரு மாதிரியும் வணங்காதவருக்கு ஒரு மாதிரியும் செய்யவன் அல்ல. இந்த மைக் இருக்கு, இந்த மைக்கு விருப்பு வெறுப்புடையதா? கிட்ட வந்து நான் பேசினா எல்லாரும் கேட்குது, நான் போய் இங்கே நின்றுட்டுனா அந்த மைக் பேசுறதுக்காக அது அதன் மேலே குற்றமா? கடவுளை நாடி சென்றால் அவனுடைய பேரொளி உங்கள் மேல் படும். பேரொளி படப்பட நீங்கள் கர்மாவை ஈஸியாக கடக்கலாம். அவனை விட்டு விலகி சென்றால் இருள் கூடும். இருளிலே கர்மாவை கடப்ப, அதனால தான் கோயிலுக்கு போக சொன்னாங்க, இறைவனை வழிபட சொன்னாங்க. தடுமாறுவீர்கள். ஆனால் கர்மாவை கடந்து வந்து தான் ஆகணும். ஆச்சுங்களா? நான் ஒரு அழகு தான் சொல்லுவேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் தான், காய்ச்சல் சளி வந்தா. அதே மாதிரி ஹை கிளாஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் தான். அங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நல்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி விட்டுருங்க, ஒரே நாற்றம், ஈக்கிலும் கொசுக்களும் இருக்கும். ஒரு ஹை கிளாஸ் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கூட 2 நர்ஸு துணைக்கு. ஆச்சுங்களா? அப்படித்தான் வைத்தியம் நடக்கும் உங்களை பார்த்துக்கிறதுக்கு. அப்போ இறைவனுடைய பேரொளியில் நாம் இருக்கும் பொழுது கர்மாவை கடப்பது சிரமம் தெரியாமல் கடந்து விடலாம். அதனால தான் அவனுடைய திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும். ஐயா கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். 1-5-9 பற்றி ஐயா சொன்னாங்க. 1ஆம் இடமும் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் சிறப்பாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாமே ஜோதிடர். நான் என் குருநாதர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன். ஐயா, 1-5-9 சிறப்பில்லை என்றால் நான் என்ன செய்வது? பாவத்தை செய்து விட்டேன், சிறப்பில்லை, லக்னமும் கெட்டுப்போச்சு, பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டுப்போச்சு, பாக்கிய ஸ்தானம் இறைவன் கொடுக்கின்ற ஞான அறிவு அதுவும் கெட்டுப்போச்சு, நான் என்ன செய்யட்டும்? ஒரே ஒரு விஷயத்தை சொன்னார். 1-5-9 கெட்டு போனால், 9ஆம் இடம் கெட்டு போனால் கடவுளை நினைத்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஏன்? 9ஆம் இடம் என்பது கடவுள் கொடுத்த ஞான அறிவு, பாக்கியம். அதை தவறாக போன ஜென்மத்தில் பயன்படுத்தியதால் வந்த வினை. நமக்கு கொடுத்த ஒரு திறமையை, இறைவன் கொடுத்த ஒரு விஷயத்தை தவறாக பயன்படுத்தி பேராசையால் வந்த வினை. அதை எந்த இதாலும் தீர்க்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன செய்யறது? கெட்டுருச்சு, இப்போ தீரணும், என்ன செய்யணும்? ஒரே வார்த்தை சொன்னார், நல்ல குருவினுடைய திருவடிகளை பற்றிக்கொள். நல்ல குருவினுடைய திருவடிகளை பற்றிக்கொள், அது உன்னை தூய்மைப்படுத்தும் என்று சொன்னார். 1-5-9 கெட்டு போனால் கவலைப்படாதீங்க, நல்ல குருவினுடைய திருவடிகளை இறுக பற்றி கொள்ளுங்கள். எப்படி நம்ம ஐயாவுக்கு ஐயா குருவா வாச்சாங்களோ அது மாதிரி நல்ல குருவினுடைய திருவடி உங்களை சத்தியம் ஜெயிக்க வைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி, வணக்கம்.